அனைவருக்கும் வணக்கம். வித்யாலட்சுமி கல்வி குழுமத்தின் வலையொலி அலைவரிசையில் தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் 10ஆம் வகுப்புடைய பொதுத் தேர்வு வினாத்தாளை பற்றி பார்க்க இருக்கிறோம். பகுதி 2. பகுதி 2ல 2 பிரிவா பிரிக்கிறாங்க. அதுல முதல் பிரிவு இங்க பாருங்க, எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளிக்கவும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, எதையாவது 4 வினாக்களுக்கு குறுகிய விடையளிக்கணும். 1. இரண்டாவது வினா என்ன பண்றாங்க, 21வது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்கும். ஏன் அங்க 21வது கட்டாய வினா சொல்றாங்கன்னா, இது வந்து மனப்பாடப்படும். 1 திருக்குறள் தொடங்கும் குறள் கொடுத்திருப்பாங்க அல்லது முடியும் குறள். அப்பனா இந்த வினா வந்து பாத்தீங்கன்னா 16ல இருந்து தொடங்கும், 16ல இருந்து 21 வரைக்கும் இருக்கும். இந்த 16ல இருந்து 21 வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் 6 வினாக்கள் இருக்கும். அந்த 6 வினாக்கள்ல ஏதாவது நீங்க 16ல இருந்து 20க்குள்ள பாத்தீங்கன்னா 3 வினாக்கள் தேர்ந்தெடுக்கலாம். கடைசியா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம், 21வது வினா எழுதிதான் ஆகுதல் வேண்டும். ஏன்னா அதனால தானே பண்ண கட்டாய வினா அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டாய வினா கண்டிப்பா என்ன பண்ணிடணும், அந்த வினா எழுதிடணும். அப்ப இந்த பகுதியில 6 வினாக்கள்ல 4 வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கணும். அதுல 16ல இருந்து 20க்குள்ள நீ ஏதாவது 3 சூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வினா கண்டிப்பா 21வது வினா என்ன பண்ணா கண்டிப்பாக விடை அளித்தே ஆக வேண்டும். அதுல முதல் வினா, தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய சிறு கூலங்களின் பெயர்களை கூறுக. அப்ப தமிழ்நாட்டுல மட்டும் விளையுது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சொல்வளத்தை வந்து கொடுத்திருப்பாங்க. அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் என்னென்ன கூலங்கள் விளைகிறது அப்படின்னா 3 தான். 1 வரகு அப்படின்னு சொல்லுவாங்க. 1 வரகு. 2வது காடை கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. 3 குதிரைவாலி. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் விளைகின்ற உணவுப் பொருள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப வரகு, காடைக்கன்னி, குதிரைவாலி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இதான் தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய சிறு கூலங்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்த வினா, வினாயன் 17, விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைக்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, விடையை இந்த விடைக்கு நம்ம என்ன பண்றாங்க, கொஸ்டின் கேக்குறாங்க, வினாவை கேட்கணும். அப்ப நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், இந்த வினா வந்து அட்டன் பண்ணிடலாம். அதை பாருங்க, கிரேக்க அறிஞர் இப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் உதவியை உலகிற்கு உணர்த்தினார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது விடை. இதுக்கு இந்த விடைக்கு எப்படி நம்ம கேட்கலாம், கிரேக்க அறிஞர் இப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் சொல்லியிருக்காங்க. இல்ல நம்ம வினா எப்படி கேட்கலாம்னா, கிரேக்க அறிஞர் இப்பாலஸ் என்பவர் எதனுடைய பயனை உலகிற்கு உணர்த்தினார், எதனுடைய பயனை என்ன பண்ணாரு உலகிற்கு உணர்த்தினார் கேட்டுட்டு வினாக்குறி என்ன பண்ணணும் வைக்கணும். 2வது வினா, தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம் ஆகும். அப்ப கேட்கலாம், எப்படி வினா கேட்கலாம், தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது எந்த ஆட்டம், தமிழகத்தின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது எந்த ஆட்டம் அப்படின்னு கேட்டா இந்த வினாக்கு விடை தெரிந்துவிடும். அடுத்த வினா 18, குறிப்பு வரைக சதா அவதானம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூடுதல் வினாக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புத்தகத்தின் பின்னுள்ள வினா இது இல்ல, இதுல கூடுதல் வினா. அப்ப நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளலாம், பொது தேர்வில் கண்டிப்பாக புத்தகத்தின் பின்னுள்ள வினாக்கள் மட்டும் அல்லாமல் என்ன கேக்குறாங்க, கூடுதலாகும். நம்ம உங்க பாஷையில சொன்னாங்க இன்டீரியர் கொஸ்டின் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அப்ப இன்டீரியர் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அப்ப அதுவும் நம்ம என்ன பண்ணிடணும், தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். சதாவதானம்னா என்ன, அப்ப முதல்ல சதம்னா என்னன்னு தெரியணும். சதம்னா என்னது, சதம்னா 100ன்னு அர்த்தம். சதம்னா என்னது 100. அப்ப ஒரே நேரத்துல 100 செயல்களையும் செய்து காட்டும் கலைக்கு பேர் என்னது, சதா அவதானம். இந்த சதாவதான கலையில சிறந்து விளங்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பா செய்குதம்பி பாவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீதி வெண்பா பாடல் எழுதினார் இல்லையா ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியர் தான் சதா அவதானம் என்கின்ற பட்டத்தை பெற்றவர். அதனால அவருக்கு சதா அவதானி அப்படின்ற ஒரு பேர் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த வினா எண் 19, மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம் யாது. மெய்கீர்த்தினா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மெய்கீர்த்தினா என்ன, மன்னன் தன் நாட்டுடைய வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் காலம் கடந்தும் என்ன பண்ணா உணர்த்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக என்ன பண்றான், அது எல்லாமே அழியாம இருக்குன்னு சொல்லிட்டு கல் என்ன பண்றாங்க செதுக்கி வைக்க சொல்றாங்க. இது வந்து புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்கள் என்ன பண்ணாங்க கல்லில் பொறிக்கப்பட்டது. அதனால அதுக்கு என்னன்னு பேரு மெய் கீர்த்தி. கீர்த்தினாலே புகழ்னு அர்த்தம். கீர்த்தி என்னது புகழ், மெய் என்னது உண்மை, உண்மையான புகழை எடுத்து கூறக்கூடிய. அதனால அதுக்கு என்னன்னு பேரு மெய் கீர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வினா 20, குறிப்பு வரைக அவயம் அப்படின்னு சொல்றாங்க. இது
பொது தேர்வுல மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு வினாவுடன் சொல்லலாம். அவயம் குறிப்பு வரைகன்னு கேட்கலாம், இல்ல குறிப்பு வரைக அவயம். அவயம்னா என்ன அப்படின்னா மன்றம் சொல்லுவாங்க. அவயம் என்னது? மன்றம். அப்ப அரசனுடைய அறநெறி ஆட்சி காலங்களை அவயம் என்று அழைத்தனர். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா உறையூரில் இருக்கக்கூடிய ஒரு அவயம் வந்து தனிச்சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லலாம். மதுரை இருக்கக்கூடிய அவயம் வந்து மதுரை காஞ்சி குறிப்பிட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு மதுரை இருந்த அவயத்துக்கு. அது வந்து துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது எது? அந்த மதுரை காஞ்சியில் இருக்கக்கூடிய அவயம். அப்ப துலாக்கோல் தராசு தட்டு. தராசு தட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் சரியா இருக்க வேண்டும். அது போல அங்க இருக்கக்கூடிய மன்றங்கள் வந்து இருந்ததற்கான சான்றுகள் நமக்கு மதுரை காஞ்சியில காணப்படுகிறது. புறநானூரில் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, அதை பற்றிய செய்தி நமக்கு இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா, இந்த வினா வந்து கண்டிப்பாக எழுதியே ஆகணும். ஏன்னா இது வந்து கட்டாய வினா. செயற்கை என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. அப்ப செயற்கை, செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. குறள் எழுதுறேன் பாருங்க. செயற்கை அறிந்த கடைத்தும் உலக இயற்கைன்னு படிக்கணும். ஆனா பாடல் அடியில வந்து தியற்கைன்னு இருக்கும். உலகத்து இயற்கை அறிந்து செயல். சரிங்களா? அப்ப இது வந்து கட்டாய வினாவாக எழுதணும். அப்ப மேல சொல்லப்பட்ட 16 வினாக்கள்ல இருந்து 20 வினாக்களுக்குள்ள ஏதாவது 3 வினாக்களும் 21வது வினா வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், எழுதி எழுத வேண்டும். அடுத்ததாக பிரிவு 2. அப்ப இதுவும் குருவினாக்கள் தான். மேல சொல்லப்பட்ட குருவினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா செய்யுள் பகுதியிலிருந்தும் உரைநடை பகுதியிலிருந்தும் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா இதுல மொழித்திறன் பயிற்சி. ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணிருப்போம், மொழித்திறன் பயிற்சி படிச்சிருப்போம். அந்த மொழித்திறன் பயிற்சியில இருந்து இடம்பெற்றிருக்கோம். கூடுதலாக இலக்கண குருவினாக்கள் என்ன பண்ணிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 7 வினாக்கள் இருக்கும். 7 வினாக்கள் நம்ம எத்தனை வினாக்கள் எழுத வேண்டாம், 5 வினாக்கள் எழுதினால் போதும். அதுல என்னென்ன வினா கேட்டிருக்காங்க, அதாவது ஏப்ரல் மாதம் வந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வினாத்தாளில் என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்க, அது நமக்கு என்னென்ன பதில் தெரியுது பார்க்கலாம். கீழ்காணும் ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. மருவு அப்படின்னா என்னன்னா, முன்பு காலத்துல அந்த ஊர் வந்து அவ்வாறு அழைக்கப்பட்டது, இன்றைய காலகட்டத்தில் அந்த ஊர் எப்படிலாம் அழைக்கப்படுது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, உதகமண்டலம். உதகமண்டலம் இப்ப எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா உதகை அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா ஊட்டி கூட ஒரு சில பேர் நம்ம சொல்றோம். இந்த காலகட்டத்துல உதகைன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஊட்டின்னு சொல்லலாம். திருநெல்வேலி எப்ப அழைக்கப்படுகிறதுனா நெல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஊர் பெயரின் மறு வந்து திருநெல்வேலிய நெல்லை அப்படின்னு சொல்றாங்க. சைதாப்பேட்டையை என்ன சொல்றாங்க அப்படின்னா சைதை அப்படின்னு சொல்றாங்க. சைதாப்பேட்டையை வந்து சைதை அப்படின்னு சொல்றாங்க. கும்பகோணத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா குடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இயல் 8ல இருக்கும். நிறைய ஊர் பேர் கொடுத்திருப்பாங்க. அதுல உனக்கு 4 ஊர் பேர் கொடுத்துருக்காங்க. அப்ப ஒவ்வொரு ஊர் பேருக்கு எத்தனை மதிப்பெண் கொடுப்பாங்கன்னா அரை மதிப்பெண் கொடுத்தாங்கன்னா 2 மதிப்பெண் வினாக்களுக்கு 2 மதிப்பெண் வந்துடும். அடுத்த வினா, பழமொழிகளை நிறைவு செய்க. அப்ப இந்த பழமொழியை நிறைவு செய்யணும். ஒரு பானைன்னு கொடுத்திருக்காங்க, மீதி நம்ம தான் என்ன பண்ணணும், முடிச்சு வைக்கணும். அப்ப ஒரு பானைன்னு என்னது, ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம். அடுத்த வினா என்ன கேட்டிருக்காங்க, அளவுக்கு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அடுத்த வினா பாருங்க, பகுபத உறுப்பிலக்கணம் தருக. ஒலித்து என்கின்ற வினாவுக்கு என்ன கேட்டிருக்காங்க, பகுபத உறுப்பிலம். அப்ப இந்த சொல்ல எப்படி பிரிக்கலாம், ஒலி கூட்டல் இத்து, அந்த தூ எப்படி பிரிக்கலாம், இத்து கூட்டல் ஊ. இதானது ஒலித்து பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்கிறது. அப்ப ஒலி என்ன அப்படின்னா, ஒலி என்பது பகுதியை குறிக்கும். இது பிரிக்கவே முடியாம இருக்கிற காரணத்தினால இத்து என்பது சந்தியை குறிக்கும். இந்த இத்து என்பது இறந்த கால இடைநிலையை குறிக்கும். ஊ வந்து வினையெச்ச விகுதி. ஊ என்ன விகுதி, வினையெச்ச விகுதி.
பாத்துங்க. அப்ப ஒலித்து என்கின்ற சொல்ல ஒலி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கிறோம். ஒலி வந்து பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால நிலை, ஊ வந்து வினையெச்ச விகுதி. அடுத்த வினா கலைச்சொல் தருக. எப்பவுமே கலைச்சொல் இல்லாம வினாத்தாள் வந்து அமையாது. அந்த கலைச்சொல்ல ஒவ்வொரு இயல் பின்பக்கமும் என்ன பண்ணிருக்காங்க, 5 சொற்கள் அல்லது 6 சொற்கள் என்ன பண்ணிருக்காங்க, கலைச்சொல் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல முதல்ல பேட்டன்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பேட்டன்ட்னா என்ன அப்படின்னா காப்புரிமை அப்படின்னு சொல்றாங்க. பேட்டன்ட் என்னது, காப்புரிமை. ஸ்டார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்டார்ம்னா புயல் அப்படின்னு அர்த்தம். நம்ம பள்ளி அளவுல எழுதும்போது பள்ளிகள்ல கேட்கும்போது பாத்தீங்கன்னா நேரடியாக வினாக்கள் மட்டும் கேட்பாங்க. இங்க என்ன சார் குறிப்புன்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்காங்களே அப்படின்னா, செவி மாற்று திறனாளர்களுக்கு மட்டும் மாற்று வினா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம வந்து நாமினல் அப்ளை பண்ணும்பொழுது அதுல நம்ம வந்து உடல் குறைபாடு, ஊனமுற்றோர் குறைபாடு ஏதாவது நம்ம பதிவு செய்திருந்தால் இந்த வினாக்களுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணலாம், இந்த வினாக்கள் வந்து எழுதலாம். அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட வினாதான். இது போல தமிழ் வந்து 2 இடங்கள்ல வரும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மொழித்திறன், அதாவது கலைச்சொல்லுக்கு அடுத்து இது போல கொடுத்திருப்பாங்க. 5 மார்க்ஸ், அதாவது 5 மதிப்பெண் வினாக்கள் போறீங்க இல்லையா, அங்க வந்து மொழிபெயர்க்க இங்கிலீஷ்ல கொடுத்திருப்பாங்க டிரான்ஸ்லேஷன். அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க, அது போல அங்க ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு உரைநடை பத்தி ஒண்ணு கொடுத்துட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணிருப்பாங்க 5 வினாக்கள் கேட்டிருப்பாங்க. அந்த குழந்தைகள் வந்து அந்த வினா எழுதினாலும் எழுதலாம், அல்லது அந்த உரைநடை 10 வினாக்கள் எழுதினாலும் எழுதலாம். மற்ற குழந்தைகள் யாரும் என்ன பண்ணக்கூடாது, அந்த வினாக்களை முற்றிலுமாக எழுதல் கூடாது. இருந்தாலும் இந்த வினாவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், விடை தெரிந்து கொள்ளலாம். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. அப்ப தனித்தனியா ஒரு சில சொற்கள் கொடுத்திருக்காங்க. இந்த சொல்லலாம் சேர்த்து ஏதாவது ஒரு 4 சொற்களையாவது கண்டுபிடிச்சு தாங்க அப்படிங்கிற. நம்ம என்ன உருவாக்கலாம், மணி இந்த மேகலை சேர்த்துனா உருவாக்கலாம், மணி மேகலை அப்படின்ற ஒரு சொல்லை உருவாக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வான் பொன் கூட்டல் மழை சேர்த்து பொன்மழை அப்படின்ற சொல்ல உருவாக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செய் கூட்டல் வால் செய்வால் அப்படின்ற சொல்ல என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். இல்லைன்னா பூ தேன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா தேன் பூ என்கிற சொற்களை என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். அது வான்மழை அப்படின்ற சொல்ல என்ன பண்ணலாம், உருவாக்க முடியும். இது போல எத்தனை சொற்கள் என்ன பண்ணலாம், அந்த சொற்கள் இருந்து உருவாக்கலாம். அதுல ஏதேனும் ஒரு 4 சொற்கள் எழுதினால் நமக்கு என்ன பண்ணுவாங்க, 2 மதிப்பெண் வந்து வினாக்கள் கொடுத்துறாங்க. ஆனா எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த வினாக்கள் என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. ஏன்னா இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக கொடுக்கப்பட்ட வினா. சார் மாற்றுத்திறனாளி இந்த கால் வந்து வரல, அப்ப நான் எழுதலாமா, எழுதக்கூடாது. இது வந்து கண் பார்வை குறைபாடு உள்ள மாணவர்கள், அவங்களே தெளிவா கொடுத்துருக்காங்க இல்லையா. செவினா காதை குறிக்கும், காதுக்கு மட்டும் இல்ல டெஃப் அண்ட் டம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. அவர்களுக்கு இது இந்த ஆங்கில வினாவுக்கு பதிலாக மாற்று வினா. இந்த வினாக்கள் அவங்க என்ன பண்ணலாம், எழுதலாம். நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது, மற்றவர்கள் யாரும் இந்த வினாக்களை எழுதல் கூடாது. இந்த வினாக்கள் 2 இடங்கள்ல மட்டும்தான் வரும். ஒன்று 2 மதிப்பெண் வினாக்கள்ல கலைச்சொல்லை அடுத்து வரும். அதுக்கு அடுத்ததாக 5 மதிப்பெண் வினாக்கள்ல மொழிபெயர்க்க, அதாவது டிரான்ஸ்லேஷன் சொல்லுவோம் இல்லையா, டிரான்ஸ்லேஷனுக்கு அடுத்து வரும். அதனால அந்த 2 இடங்கள்ல மிகுந்த கவனமாக என்ன பண்ணணும், மாணவர்கள் வந்து செயலாற்ற வேண்டும். அடுத்த வினா அடிக்கோடிட்ட தொகைநிலை தொடர்களை வகைப்படுத்துக. அன்பு செல்வன் திறன்பேசியின் தொடுதிரையில் படித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க கீழே போடப்படுறாங்க, இதுக்கு மட்டும் என்ன தொகைன்னு கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அன்பு செல்வன் அப்படின்னு சொல்றாங்க. அன்பு செல்வன் என்பது என்ன அப்படின்னா, செல்வன் என்பது பொது பெயர், அன்பு என்பது சிறப்பு பெயர். அப்ப ஒரு தொகை கண்டுபிடிக்கிறோம்னா முதலில் நிற்பது சிறப்பு பெயராகவும் அடுத்து வருவது பொது பெயராகவும் இருந்தால் அதை என்ன சொல்லுவாங்க, இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, இரு பெயரொட்டு பண்பு தொகை. தொடுதிரை, தொடுதிரை என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா வினை தொகை. தொடுதிரை இலக்கண குறிப்பு வந்து வினை தொகை. வினை தொகை என்பது 3 காலத்தையும் காண்பிக்கும். தொட்ட திரை, தொடுகின்ற திரை, தொடும் திரை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா தொடுதிரை என்பது முக்காலத்தையும் உணர்த்தி வரக்கூடிய. தொடுதிரைன்னு ஒண்ணு இல்லை, நம்ம மொபைல் போன் யூஸ் பண்றோம் இல்லையா, டச் ஸ்கிரீன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆங்கிலத்துல, அதான் இங்க என்ன சொல்றாங்க, தொடுதிரை அப்படின்னு. அப்ப அன்பு செல்வம் என்பது இருபெயரொட்டு பண்பு தொகை, தொடுதிரை என்பது வினை தொகை. அடுத்த வினா மரபு தொடருக்கான பொருளறிந்து தொடரில் அமைத்து எழுதுக. மனக்கோட்டை கண்ணும் கருத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனக்கோட்டைன்னா என்ன அப்படின்னா கற்பனை செய்தல் அர்த்தம். ஏன்னா நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லலாம், தேர்வுல வந்து அதிக மதிப்பெண் எடுப்பேன்னு நம்ம கற்பனை செஞ்சிருப்போம். அதற்கான முழு முயற்சியில ஈடுபட்டா கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும், வெற்றி என்கின்ற ஒன்று கிடைக்கும். அதற்கு அதற்கு பொருளை புரிந்து கொண்டு அதை என்ன பண்ணா தொடரில் அமைத்து எழுதும். தேர்வில் அதிக மதிப்பெண் எடுப்பேன் என்று நான் மனக்கோட்டை கட்டினேன் அப்படின்னு சொல்றோம்.
அடுத்தது கண்ணும் கருத்தும். கண்ணும் கருத்துனா பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுது. கண்டிப்பா நம்முடைய ஒவ்வொரு பெற்றோரும் நம்ம என்ன பண்ணுவாங்க, கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. ஏன்னா கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கண்ணு வந்து அந்த இமை எப்படி காக்கிறதோ அது போல தன்னுடைய தாயும் தந்தையும் நம்மளை என்ன பண்ணுவாங்க, காப்பாற்றுவாங்க. அப்ப என்னுடைய பெற்றோர்கள் என்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டனர் அப்படின்னு என்ன பண்ணலாம், அது போல தொடர்கள் எழுதலாம். இல்ல உங்களுக்கு என்ன தொடர், என்னுடைய நண்பன் என்ன பார்த்து கொண்டான்னா அதை கூட எழுதலாம். இது வந்து உங்களுடைய சொந்த நடையில எழுதலாம். அப்ப அதற்கான பொருளை புரிந்து கொண்டு நான் சொன்ன தொடர் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தொடர் பிடிக்குதோ அந்த தொடரை எழுத்து பிழை இல்லாமல் என்ன பண்ணலாம், எழுதுதல் வேண்டும். சரியா? அடுத்த வினா, குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. அப்ப வெண்பான என்னன்னு தெரியணும். வெண்பா என்பது என்னது, இலக்கண மரபுப்படி வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லி 4 வகை பாக்கள் இருக்கும். அந்த 4 வகை பாக்கள்ல வெண்பாவுடைய வகைகள்ல ஒன்றுதான் இது குறள் வெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குறள் வெண்பானா என்ன அப்படின்னா, வெண்பாவின் பொது இலக்கணம் அமைய பெற்று 2 அடிகளை உடையதாய் வரக்கூடியது. அப்ப முதல் அடி வந்து பாத்தீங்கன்னா 4 சீர் இருக்கும், 2ஆம் அடி பாத்தீங்கன்னா 3 சீர்கள் இடம்பெற்றிருக்கும். அப்ப இவ்வாறு வந்தால் அதுக்கு என்னன்னு பேரு, குறள் வெண்பான் பேரு. 1330 குறள்ல நீ எந்த குறள் வேணாலும் என்ன பண்ணலாம், இதற்கு எடுத்துக்காட்டாக எழுதலாம். உதாரணம் உங்க புத்தகத்தில் இருக்கக்கூடிய மனப்பாட பாடல் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, அப்ப அந்த குறள் இப்ப நம்ம திருக்குறள் எழுதணும். செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல், அந்த குறள் கூட எழுதலாம். இல்லைன்னா பல்லார் பகை கொள்ளலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல், அந்த குறள் கூட எழுதலாம். இல்ல சார் நான் முதல்ல படிச்ச குறள், நான் 1ஆவது வகுப்புல படிச்ச குறள் எழுதலாமா சார்? கண்டிப்பா எழுதலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. 1330 குறள் நீ எந்த குறள் ஒன்னாலும் பண்ணலாம், இதற்கு எடுத்துக்காட்டாக எழுதலாம். அப்படி எழுதும்போது பிழை இல்லாமல் எழுத என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படும். இதோட இவ்வினாக்கள் வந்து 2 மதிப்பெண் வினாக்கள் முற்றி பெற்றது. வினாத்தால நம்ம சீரும் சிறப்புமாக படித்து தேர்வுல அதிக மதிப்பெண் பெற்று வாழ்க்கையில முன்னேறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.